நாங்க 9ஆடா? என்ன விஜய் அண்ணா இது? விஜய வெளுத்து வாங்குன திருநங்கை. நடிகர் விஜய் அரசியல் கட்சி போன வருஷம் ஆரம்பிச்சிருந்தாலும், தன்னோட கட்சியோட 1ஆம் ஆண்டு விழாவிலிருந்து செம சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியான நிலையில தன்னோட கட்சியோட கட்டமைப்பு பணிகள்ல கவனம் செலுத்திட்டு வரக்கூடிய விஜயோட செயல், திருநர் சமூக மக்கள் கிட்ட பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பா விஜய்க்கு தன்னோட கண்டனங்கள தெரிவிச்சிருக்காங்க திருநர் சமூக செயல்பாட்டாளர் லிவிங் ஸ்மைல் வித்யா. நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆனாலும், அவர்கிட்ட இருந்து இன்னும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வெளிப்படாம தான் இருக்குது. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிருக்கிறதால தன்னோட கட்சியோட உட்கட்டமைப்பு பணிகள்ல விஜய் அதிக கவனம் செலுத்திட்டு வராரு. இப்படியான நிலையில தாவேகாவுல ஊராட்சி அளவுல தொடங்கி மாவட்ட அளவுல என்னென்ன கட்டமைப்புகளும் அணிகளும் இருக்கணும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல தொழில்நுட்பத்துறை அணியில தொடங்கி வழக்கறிஞர் அணி, தொண்டர்களை உருவாக்கக்கூடிய அணி உள்ளிட்ட அணிகள் இடம்பெற்றிருக்கு. அதுல திருநர்களுக்கான அணியும் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு அந்த அறிக்கை இணையத்துல உலா வருது. திருநர் அணிய வரிசை எண் 9ல தாவேகா வரிசைப்படுத்தி இருக்கு. இது தொடர்பா திருநர் சமூக செயல்பாட்டாளர் லிவிங் ஸ்மைல் வித்யா தன்னோட எக்ஸ் பக்கத்துல விஜய்க்கு எதிராக கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இது தொடர்பா அவங்க தன்னோட எக்ஸ் பக்கத்துல, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் தாண்டா இந்த 9 அப்படிங்கிற இழிவை நாங்க தூக்கி சுமக்கணும். நடிகர் விஜய் திருநர் விங் அப்படின்னு துவங்கி இருக்கிறது நல்ல விஷயம். அத 9வது இடத்துல லிஸ்ட் பண்ண வேண்டிய தேவை என்ன? இந்த பாடாவதி டார்க் ஜோக்க உங்களோட படங்களோட நிறுத்திக்கோங்க விஜய்னா. இதையும் நாங்களே தான் மாறிலும் வயித்துலயும் அடிச்சுக்கிட்டு கேட்கணும். தமிழ் கூறும் அறிவு ஜீவிகள் கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இவங்களோட இந்த பதிவு நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம அரசியல் களத்துல விஜய் அல்லனா அவரோட கட்சியினரோ எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அது ரொம்பவுமே ஆராய்ஞ்சு கவனத்தோட செய்யணும் அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்துல லிவிங் ஸ்மைல் வித்யாவோட இந்த பதிவுக்கு சில தாவேகா இணையவாசிகள் இது தொடர்பா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தர் காயப்படுத்தக்கூடிய எண்ணத்துல இது கட்டாயம் நடந்திருக்காது, இது கவனக்குறைவால ஏற்பட்டிருக்குது, மன்னிக்கவும், இது மாதிரி இனி ஏற்படாது அப்படின்னு இன்னொருத்தர் இது நிச்சயமா வேணும் அப்படின்னு நடந்திருக்காது, உங்களை காயப்படுத்தி இருந்தா மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதிகாரப்பூர்வமா தாவேகா தலைவர் விஜய் அவர்களால வெளியிடக்கூடிய அறிக்கையில நிச்சயமா இது மாற்றப்படும், நன்றி அப்படின்னு தாவேகாவினர் மன்னிப்பும் கேட்டுட்டு வராங்க.